பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா. எம் தமிழ் உறவுகளே வணக்கம். இப்பொழுது நாங்கள் லண்டன் ரெய்னர்ஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தில் இருந்து உங்களோடு பேசுகின்றோம். வணக்கம் ராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். இப்பொழுது நாங்கள் சிறிது எங்களுடைய நாட்டுக்கு அருகிலும் எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்த வேண்டும். நிச்சயமாக தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் அங்கே முதலமைச்சராக வந்தால் ஈழத்தமிழர் விடயங்களிலும் அவர் அக்கறை செலுத்துவார் என்று பெரும்பாலான மக்கள் நம்பியிருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் விஜய் அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவு கோஷத்தை எழுப்பிய வண்ணம் இருக்கின்றார்கள். சாதாரணமாக சமூக வலைத்தளங்களில் விஜய் அவர்களுக்கான ஆதரவை ஈழத்தமிழ் மக்கள் மிக பிரமாண்டமாக தெரிவித்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. விஜய் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்களுக்கான சில விடயங்களை செய்வார். அதில் நாங்கள் அவருடைய கடந்த காலங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். கடந்த காலத்தில் அவருடைய அப்பாவாக இருக்கட்டும், எங்களோட போராட்டங்கள் துவங்கின காலங்களில் சந்திரசேகர் அவர் எங்களுக்கான அந்த புரட்சி விடயங்களையும் புரட்சி பாடல்களையும் புரட்சியை ஏற்படுத்தினதிலையும் விஜய் என்ற அப்பா மிக எங்களோட தமிழ் சமூகத்துக்கு மிக ஊன்றுகோலாக இருந்தவர். நாங்கள் எதையும் தூக்கி எறிய முடியாது. இறந்த காலத்தில் அவர் மிகவும் எங்களுக்கு உதவியாக இருந்த ஒரு மனிதர். போராட்டங்கள் தமிழகத்தில் துவங்கின காலங்களில், பயிற்சி எடுத்த காலங்களில் நாங்கள் அதை நேரடியாக பார்த்து ஆகவே விஜய் முதலமைச்சராக வந்தால் வடக்கு கிழக்கிலையும் தமிழக மீனவர்கள் விடயத்திலையும் நாங்கள் ஒரு நம்பிக்கையை எதிர்பார்க்கலாம். அதோட வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான விடயங்கள் கிடைக்கிறதுக்கு விஜய் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே நாங்கள் ஒரு தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த திமுக ஒளிஞ்சு போனாத்தான் எங்களுக்கு அந்த ஒரு விடிவு வரும். அந்த வகையில் திமுக ஒளிஞ்சு போகிறதுக்கு விஜய் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் விஜயை பாராட்டுறோம். அவர் முதலமைச்சராக வருவார் நிச்சயமாக. அதை நான் ஏற்கனவே நாங்கள் தெரிவிச்சிட்டோம். எங்களுடைய ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்துக்கு கூட எங்களோட தமிழ் எம்பி மதிப்புக்குரிய ஸ்ரீ தெரிவிச்சிருக்கிறார். ஆகவே உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இன்றைக்கு என்ன பொறுத்தவரை இன்றைக்கோ நாளைக்கோ விஜய் முதலமைச்சராக வருவார். வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள், உலகத் தமிழ் மக்கள் எல்லோருமே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரி, இப்பொழுது உங்களுடைய துறை சார்ந்த விடயம் வட்டி வீதம் என்பது இப்பொழுது பிரிட்டனை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வதைத்தான் புள்ளி விவரங்கள் காண்பிக்கின்றன. இந்த நிலையில் மக்கள் என்ன செய்யலாம்? நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வட்டி வீதத்தை 3.75 தான் வச்சிருக்குது. ஆனால் பேங்க் 1.52% கூட்டி இருக்கணும். வங்கிகள் உதாரணத்துக்கு 4.1 தந்த மோர்கேஜ் எல்லாம் இப்போ 5.1 இருந்து 6% வரையும் போகுது. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1% 2% வரையும் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணி இருக்குது. அதால் மக்கள் அதாவது திரும்பவும் சுமையில் ஒரு மோர்கேஜை கட்ட போய்க்குள்ள 200-300 ரூபா கூட கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. அப்போ ஆகவே அந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வட்டி வீதத்தை குறைக்க முடியாத காரணம் இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சுட்டு போகுது. நார்மலாக 3% இருந்தது 3.3 நிற்குது. ஆனால் உண்மையாகவே 3.3 இல்லை, அது இன்னும் கூடுதலாக இருக்கும். அடுத்த முறை அநேகமாக 3.5 3.6க்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்ஃப்ளேஷன் அப்படி பார்க்கக்குள்ள வட்டி வீதம் கூடக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. இந்த ஓரை பொறுத்து, அதாவது ஈரானுடைய ஓரை பொறுத்து தான் அந்த நிச்சயமற்ற தன்மை இருக்கிறபடியாக இந்த ஓர் ஸ்டாப் ஆகி அதாவது நிறுத்தப்படுமாக இருந்தால் நிச்சயமாக ஈரானும் அமெரிக்காவும் ஒத்துக்கொண்டு அந்த யுத்தத்தை நிறுத்துவனமாக இருந்தால் தான் பிரித்தானியாண்ட பொருளாதாரம் ஒரு நோமல் நிலைமைக்கு ஒரு 6 மாதம் எடுக்கும், 6 மாதம் 1 வருஷம் எடுக்கும் நோமல் நிலைமைக்கு வர்றதுக்கு. அதுவரையும் எல்லா சுமையும் மக்களோட தலையில் தான் போடப்பட்டிருக்குது. என்று சொன்னால் ஒரு ஆள் 1500 மொகேஜ் கட்டுறவர் 1700 கட்டுவார், 2000 கட்டுவார். இப்படி இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த வட்டி வீதங்கள். ஆகவே இதுகள் இந்த யுத்தத்தால் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டது. பெட்ரோல் பிரைஸ்கள் எல்லாம் மிக அதிகமாக கூட்டப்பட்டிருக்கு. ஆகவே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த யுத்தத்தை பொறுத்து தான் இந்த பிரித்தானியாவின் பொருளாதாரம் மாற்றமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லது. மீண்டும் அடுத்த
பதிவில் நாங்கள் சந்திப்போம். நன்றி நன்றி வணக்கம். மிக்க நன்றி. பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா.